ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அஞ்சல் கரி லீவ்ஸ் சேனலில் இன்றைக்கி நம்ம நாகூர் ஸ்பெஷல் தம் ஃப்ரூட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 200 ml கப்பில் அளவு சொல்கிறேன். கடலைப்பருப்பு 1 கப் எடுத்துக்கோங்க, பாதாம் 1/2 கப் எடுத்துக்கோங்க, முந்திரி 1/2 கப் எடுத்துக்கோங்க. இது மூணையுமே ஒரு 4 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு பாதாம் மட்டும் தோல் நீக்கிக்கோங்க. பால் 1 லிட்டர் எடுத்துக்கோங்க. பாம்பே ரவை 1 கப் எடுத்துக்கோங்க. நெய் 1 கப்பு, ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன், சீனி 4 கப் எடுத்துக்கோங்க. மேலே தூவுறதுக்கு முந்திரி வெள்ளரி விதை எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பை 2 கப் தண்ணி விட்டு குக்கரில் ஒரு 4 விசில் வைங்க. 4 விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை வெறுமனே தட்டி வறுத்தெடுங்க. இதில் நெய்யெல்லாம் போட வேண்டாம், ரவையை மட்டும் தட்டி வறுத்தெடுக்கணும். ரொம்ப கலர் மாற அளவுக்கு வறுக்க வேண்டாம், ஆனால் மிதமான சூட்டில் லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அதை எடுத்து தனியாக வச்சுடுங்க. அந்த பாத்திரத்திலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலை விட்டு கொதிக்க விடுங்க. பால் ஒரு பக்கம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாதாம், முந்திரி, அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி எடுக்கணும். நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பால் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக தட்டணும். கட்டி பிடிக்காத மாதிரி ஒரு கையால் கிளறி விட்டுட்டே இன்னொரு கையால் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுங்க. மொத்தமாக கொட்டினோன்னா கட்டி பிடிச்சிக்கும். ரவையை தட்டிகிட்டே கிளறி விட்டுட்டே இருங்க. லோ டு மீடியம்குள்ளேயே வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க. ரவை கொஞ்சம் நல்லா வெந்து வர்றது வரைக்கும் கிளறிக்கிட்டே இருக்கணும். கை விட்டுறக்கூடாது. கை விட்டோன்னா அடி பிடிச்சிக்கும். தீயையும் கூட்டி வச்சோன்னா ரவை வேகாது, தண்ணி மட்டும் வற்றிடும். அதனால் லோ டு மீடியம்லேயே வச்சு கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ ரவை நல்லா வெந்து இறுகி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாதாம், முந்திரி பருப்பு, கடலைப்பருப்பு, இது எல்லாம் சேர்ந்த மிக்சரை கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். நம்ம அரைச்ச விழுதை போட்டுட்டே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இது எல்லாம் சேர்ந்து ஒன்றா ஒரு மிக்சராக வரும். கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். எல்லாம் ஒன்றா கலந்து இறுகி வரக்கூடிய பக்குவத்தில் நம்ம மிக்சி ஜாரில் 1 கப் சுடு தண்ணி விட்டு நம்ம அந்த மிக்சி ஜாரை கழுவி அதில் அப்படியே விட்டுடலாம். சுடுதண்ணி விட்டு கிளறி வரும்போது அந்த பக்குவம் கொஞ்சம் இலகி கிடைக்கும். அப்போ அது நம்மளுக்கு வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீனி எல்லாத்தையும் இந்த ஸ்டேஜில் போட்டு இது எல்லாம் ஒன்றா கிளறி விடணும். சீனி போட்டப்பறம் உங்களுக்கு தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த சீனி இலகி இந்த தண்ணியும் கிடைக்கிறதுனால தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். திரும்பவும் இறுகி வர வரைக்கும் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஃபுட் கலர் தேவைப்பட்டால் சேர்க்கலாம். நான் ரெட் கலர் ஃபுட் கலர் எடுத்துருக்கேன். இது ஒரு ஆரஞ்சு ஷெட்டு. அதை விட்டு இந்த ஸ்டேஜில் ஃபுட் கலர் சேர்க்குறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் சேர்த்து இதை நல்லா கிளறி விடுங்க. ஃபுட் கலர் சேர்த்தா தான் நம்மளுக்கு பார்க்குறது கொஞ்சம் பார்வையாக இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இதை தவிர்த்துடுங்க. ஒரு இலக்கமான அல்வா ஸ்டேஜில் இருக்குது. இந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா தான் நம்ம நெய்யை 2 டேபிள் ஸ்பூனாக சேர்க்கணும். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் வச்சு சேர்க்கலாம். இப்படியே முழு நெய்யையும் சேர்த்து முடிக்கணும். இது நான் 1 கப் எடுத்துருக்கேன் ரவை. இந்த அளவுக்கு எனக்கு இதை கிண்டி முடிக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு. இதே அளவு நீங்கள் பாதியாக குறைச்சிங்க அப்படின்னா ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ளாடி கிண்டி எடுக்கலாம். நல்லா கிண்டி இறுகி வரக்கூடிய பக்குவத்தில் கடைசியாக நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்து அதையும் கிளறுங்க. பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து அல்வா மாதிரி ஒட்டாமல் திரண்டு வந்திருக்கு. இந்த பக்குவத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்ல ஒரு நெய் தடவின ட்ரேயில் வச்சு அதை பேக் பண்ணி எடுக்கணும். நல்ல ஒரு நெய் தடவின ட்ரேயில் இது ஃபுல் பாகத்துக்குமே நீங்கள் போட்டுங்க. ஏன்னா இதுக்கப்புறமா பேக் ஆகி பொங்கல்லாம் வராது. மேலே நம்மளுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக வரணும். அதுக்காக தான் நம்ம பேக் பண்ணுறோம். அதனால் நல்ல ஒரு நெய் தடவின தட்டில் 3/4 பாகத்துக்கு மேலேயே நீங்கள் ஃபுல்லாக இதை போட்டுட்டு மேலே நம்மளுக்கு தேவையான டெக்கரேஷன்ஸை வைக்க வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு வெள்ளரி விதையை ஃபுல்லாக போட்டுட்டு மேலே நான் முந்திரி பருப்பை வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி டெக்கரேட் பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த ட்ரேயை ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ண வச்சுருக்கிற ஓவனில் வச்சு பேக் பண்ணி எடுக்கணும். ஓவனை வந்து 180 டிகிரியில் 15 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட எனக்கு 40 நிமிஷம் ஆச்சு இது பேக் ஆகிறதுக்கு. பேக் மோடில் 180 டிகிரியில் 40 நிமிஷம் வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கு பேக்கிங் கன்சிஸ்டன்சி எப்படின்னா, நம்மளுக்கு மேலே பார்க்கும்போது கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி கிறிஸ்பாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தம்பூர் அல்வா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.